चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। இந்த கொஞ்ச நேரத்தின் ஆதாரத்தில் கல்பத்தின் முக்கால் பகுதி பிராப்தி இருக்கிறது. அந்த கணக்கோடு பார்த்தீர்கள் என்றால் இது ஒன்றுமே இல்லை. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை, எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி இருக்கிறது என்றால் புத்தியையும் எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் வையுங்கள். எல்லைக்குட்பட்ட விஷயங்களை முடிவு கட்டுங்கள். புரிந்ததா? எப்பொழுது யாருடைய ஆதாரத்துடன் மற்றும் யாராவது உங்களை உடன் அழைத்து செல்கிறார் என்றால் கலைப்படைவதற்கான விஷயமோ இல்லை. தந்தையோ நினைவின் துணை என்ற மடியில் அழைத்துச் செல்கிறார். ஏன் கலைப்படைந்து விடும் அளவிற்கு நடந்தே வருகிறீர்கள்? எப்பொழுதும் மற்றும் துணையின் மடியிலிருந்து ஏன் கீழே இறங்குகிறீர்கள்? பின்பு அதன் காரணமாக என்ன செய்வது என்று கதறுகிறீர்கள். எதுவும் செய்ய வேண்டாம், இருந்தும் கலைப்படைகிறீர்கள். என்ன காரணம்? தன்னுடைய முட்டாள்தனம், தன்னுடைய பிடிவாதம் செய்கிறீர்கள். எப்படி சிறு குழந்தைகளின் பிடிவாதம் இருக்கிறது இல்லையா? சிறு குழந்தை பிடிவாதம் செய்து தன்னுடைய மனம் சொல்லும் வழிப்படி நடக்கிறீர்கள். எனவே தன்னைத்தானே வேதனை அடைய செய்கிறீர்கள். இந்த சிறு குழந்தைகளின் பிடிவாதம் செய்யாதீர்கள். ஸ்ரீமத்தில் ஒருவேளை மனம் சொல்லும் வழியை கலக்குகிறீர்கள் என்றால் அந்த மாதிரி கலப்பவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. தண்டனையை தந்தை கொடுப்பதில்லை, ஆனால் சுயம் நீங்களே உங்களை தண்டனைக்கு உரியவர்களாக ஆக்கிவிடுகிறீர்கள். குஷி சக்தி மறைந்து விடுவதே தண்டனையாகும் இல்லையா? तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।